ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரெட்டில் பக்கோடா தான் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னால் இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும். சர்ஃப், சோப், ஆயில், பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என்னென்ன பிராண்டில் வேணுமோ அந்த பிராண்ட் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் கடலை மாவில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரெட் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு தேவையான அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காளி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்குவோம். இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரே அளவில் ஊற்றிட்டோன்னா ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ வாட்டர் நம்ம பார்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ ப்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஒரு பதத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா கிரிப்ஸியாக நமக்கு ப்ரெட் பக்கோடா வரும். பாருங்கள், இந்த நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னுமே கூட நீங்கள் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எண்ணெய் காஞ்ச உடனே இந்த ப்ரெட்டை எடுத்து நம்மளோட இந்த லிக்விடில் உள்ளே டிப் பண்ணி எண்ணெயில் போட்டோன்னா நமக்கு ப்ரெட் பக்கோடா ரெடி ஆகிடும். இப்போ ப்ரெட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், 2 விரல்னால் லைட்டாக அதை டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டோன்னா நமக்கு மொறுன்னு ப்ரெட் பக்கோடா ரெடி ஆகிடும். நீங்கள் கடாய் பெருசாக வச்சுருந்தா 4-5 கூட போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிடலாம். நான் குட்டி கடாய் வச்சதுனால 2 போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், புஷ்ஷு நமக்கு எந்திரிச்சிருக்கு. நல்லா மொறுன்னு இருக்கும். இதை நம்ம சிம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லை சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ பாருங்கள், இந்த அளவில் நீங்கள் எடுத்துடணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்னையும் எடுத்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ ஆயிலில் போட்டுறோம். அது லைட்டாக திருப்பி விட்டோன்னா பாருங்கள், கடையில் ஒட்டலை, கீழே ஒட்டாமலே நமக்கு நல்லா அழகாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஹாப்பி தான். இடையில பார்த்தோன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அம்மா எனக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுங்க, நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு லிங்கி டான்ஸ்னு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். சரி, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தான், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. நமக்கு இந்த மாவு மிக்ஸ் பண்ணது எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக வெங்காயம் நறுக்கி அதில் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா நமக்கு வெங்காய பஜ்ஜி ஆகிடும். இல்லை உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி லேசாக நீங்கள் டிப் பண்ணி உள்ள எண்ணெயில் போட்டிங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிடும். வாழைக்காயும் அதே மாதிரி தான். ஸோ இது மாதிரி பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு மழை பெஞ்சுது, அதனால் நாங்கள் ஒரு சிம்பிளாக ஸ்நாக்ஸ் செய்வோம்னு சொல்லிவிட்டு வீட்டில் ப்ரெட் வச்சுருந்தோம். அதை வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லாவே வந்திருந்தது, கிரிப்ஸியாகவும் இருந்தது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.